Boys, we are 2 of 4. Split as 1 and 2. We know the target. Block the left. Hey, yaar running la. Hey, kaiye vara. Hey, yaar running la. Two. Kaiye vara. Hey, yaar running la. Break the right. Yaar running la. Munja katra. பேர் என்ன? சீனு சார். எப்படி பாடிப்பட்டது? டாய்லெட்ல வலிக்கிட்டேன் சார். டாய்லெட். என்ன அங்கே சத்தம்? கண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ சத்தமாக இருக்குது, பார்த்துட்டு வரேன். சரியா? கம்ஃபர்ட் ஆகிக்குவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சுப்பா? டாய்லெட்ல வலிக்கிட்டேன் சார். ஐயா சொல்லுங்கய்யா. ரயில்வே கேட்டில் தாங்க கேட்குறேன். அப்படியாங்கய்யா? சரிங்கய்யா, போய் பார்க்குறேங்க. சை, எவ்வளவு பொழப்பியா. நைட் விட்டு முடிச்சு வீட்டுக்கு போனால் கூட மாட்டேங்க. சார், ஃபஸ்ட்டு ஒருத்தன் டாய்லெட்டில் விழுந்துட்டேன்னு சொல்லி வந்தான். அடுத்து இவங்க எல்லாம் ஃபார் சேம் ரீசன். அண்டு சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் ரைட் ஹேண்ட் பிரேக் ஆகிருக்கு. எனக்கு ஏதோ தப்பாக பட்டது, அதான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். ஏய், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் சார். எந்த காலேஜ்? எஸ்டிஎஸ் காலேஜ் சார். நானும் எஸ்டிஎஸ் தான் சார். ஓ, எல்லாம் மாறி மாறி சண்டை போட்டு வந்து கை பிடிச்சு தருக்கிறீங்க சார்? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஏய், பொண்ணு கூட குறா பண்ண குடு. ஏய், ஐயா ஸ்பாட் தான் கேட்குறேன். பூரா காலேஜ் பசங்கயா, எல்லாம் மாறி மாறி அடிச்சுட்டு கை ஒடிச்சுட்டு நிற்கிறானுங்க. இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு செல்லு வச்சு வெளுத்தா தாங்க திருந்துவானுங்க. இல்லைனா காலேஜுக்குள்ளே புகுந்து ரவுடிசம் பண்ணி திரிவானுங்க பொறுக்கி பசங்க. சார், நாங்களாம் ஒன்றும் சண்டை போட்டு கையை உடச்சிக்கல சார். நேற்று நைட்டு எவனே தெரில 2 பேர் கச்சீஃப் கட்டிட்டு வந்து எங்கள் கையை உடச்சிட்டான் சார். சார், என் கையும் அப்படி தான் சார் உடச்சானுங்க. சார், என் கையும் அப்படி தான் சார் உடச்சானுங்க. சார், ஏதோ இவனுங்க வீட்டுக்கு போகிறப்ப யாருன்னே தெரியாத 2 பேர் கையோடி தான் சொல்கிறானுங்க சார். அப்புறம் ஜார்ஜ், ஒரு க்ரைம் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ we have to do 2 things: preserve the witness and predict the suspect. நீ சொல்லு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் சார். 2 பேர் மூஞ்சில் கச்சிப் கட்டிட்டு வந்தானு. ஒருத்தன் குறுக்க வந்து கீழே தள்ளி என் லெஃப்ட் கை பிடிச்சான். இன்னொருத்தன் எங்கேருந்து வந்தானே தெரியல. பட்டுன்னு என் ரைட் கையை பிடிச்சி உடச்சிட்டான் சார். உனக்கு எல்லா பாயிண்ட்ஸும் ஈஸியாக கிடைச்சிடும். பட் கனெக்டிங் த டாட்ஸ் வாஸ் நாட் ஈஸி. ஃபர்ஸ்ட், விக்டிம்ஸ் கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லேருந்து யூனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் சார். சார் 11 மணி இருக்கும் சார். அண்ட் கனெக்டட். 2 பேர் சார். 2 பேர் சார்.
எஸ்டிஎஸ் காலேஜ் சார். எஸ்டிஎஸ்? நானும் எஸ்டிஎஸ் தான் சார். இன்னொருத்தன் குறுக்க வந்து என்னை கீழே தள்ளிவிட்டு லெஃப்ட் கையை பிடிச்சான். இன்னொருத்த எங்கேருந்து வந்தானே தெரியல, டக்குனு இந்த கையை உடச்சிட்டான். அவன் மண்டையில் மசுரே இல்லை சார். மொட்டடிச்ச மாதிரிலாம் இல்லை, ஆனால் சைடில் முடியலை சார். தலையில் மசுரே இல்லை சார். டேய், ட்ரைனிங்னு வந்துட்டா மண்டையில் மசுறு ஒரு எம்எம் தான் இருக்கணும், புரியுதா? ஆனால் சைடில் முடியலை சார். Bishop! Brad! Solid! Brad! What does it? Brad! Just! Brad! Stop! ஸோ அந்த கெட்ட பசங்க கையை உடைச்ச நல்ல பசங்க நீங்கள் தான். ஏன்னா அவனுங்களாம் பார்த்தா யாரும் நல்லவனுங்க மாதிரி தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட சோசியலிஸ்ட். பொதுவாகவே சோசியலிஸ்ட்னால் ஒன்று பாதிக்கப்பட்டவனாக இருப்பான், இல்லை சுயநலவாதியாக இருப்பான். உங்கள் செயல்பாடெல்லாம் பார்த்தா யாரும் சுயநலவாதி மாதிரிலாம் தெரியல. கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட சோசியலிஸ்ட். சார், பாதிக்கப்பட்டவங்களை தூரத்தில் இருந்து பார்த்தா கூட சோசியலிஸ்ட்டாக மாறலாம். ஆக்சுவலாக அவங்க கையை உடைச்சதுக்காகலாம் அவங்கள தேடி வரல. அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கூட தரல. பட் ஐ ஜஸ்ட் இம்ப்ரெஸ்ட். ஒரு 18 to 20 வயசு பசங்க அழகாக ஸ்கெட்ச் போட்டு ஒரு அட்டாக். அப்புறம் இதில் பெரிய எக்ஸைட்மெண்ட்டே நீங்களாம் என்சிசி பாய்ஸ். நீங்களாம் இங்கே இருக்க ப்ராடக்ட்டை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அந்த சப்ளைவே அழிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்ததே உங்கள் எல்லோரையும் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இன்வால்வ் பண்ண தான். இதில் இன்வால்வ் ஆக தைரியம் இருந்தால் மட்டும் இரு, அரல்ஸ் ஓடி போயிரு. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா ஒன்று ஆப்ரேஷன் முடிஞ்சால் தான் வெளியே வரணும், இல்லை பணமாக தான் வெளியே வரணும். சார், நாங்கள் ஒன்றும் தெரியலாத பசங்களாம் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே வரணும். நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறது காரணம் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு ட்ராஜடி. ஒரே நைட்டில் 3 சூசைட், 4 மர்டர் அண்ட் 4 ஆக்சிடெண்ட். எல்லாருமே ஸ்பாட் அவுட். இந்த எல்லா கேஸ்லையுமே ட்ரக்ஸ் இன்வால்வ் இருந்தது. இது எல்லாம் வெவ்வேறு நாள் வெவ்வேறு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த கேஸ் எல்லாம் ஒரே நாள் ஒரே ஜோனில் நடந்தது. அந்த ஜோனில் இருந்த எஸ்ஐ ப்ரெஷர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அசிங்கப்பட்டு நின்றுது. அப்போ சார், உங்களோட சுயநலத்துக்காக தானே எங்களை தேடி வந்திருக்கீங்க? டேய், ஒரு சுயநலவாதியோட சோசியலிசத்துக்கும் சோசியலிஸ்டோட சுயநலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காமல் ரெடியாக இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு யோசிக்கலாம் டைம் இல்லை.
மாதம் கேம்ப்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்புங்க. நம்மளோட மீட்டப்ஸ் எல்லாம் வைல்டான பிளேஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வேட்டையாட போகிறது மிருகத்தை, காட்டுக்குள்ளே இறங்கி தான் வேட்டையாடணும். நம்மளோட மெயின் டார்கெட் சேதுவை என்கவுண்டர் பண்ண தான் இந்த ஆப்ரேஷனு. ஆனால் அவன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சேதுவோட விசுவாசி நாயர், வேஷதாரி. இப்போ சேட்டான்ற வேஷத்தில் பேக்கரி நடத்திட்டு இருக்கான். மாஸ்டர் 2 சாயா. நாயரை இறைய வச்சு தான் நம்ம சேதுவை பிடிக்கணும். நாயரை நம்ப வைக்க நம்ம இன்டெலிஜென்ட்டாக சில திருட்டு பண்ணணும். இந்த திருட்டு மூலியமாக நம்மளை நாயரோட கேங்கில் சேர்க்க போகிறது பாலா, காலேஜ் ஸ்டூடெண்ட். இவன் படிக்கிற காலேஜில் தான் நீங்களாம் சேர போகிறீங்க. இவன் மூலியமாக உள்ளே போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே நமக்கு பெரிய எதிரியாக இருக்க போகிறது மார்ட்டின், நாயரோட விசுவாசி. இதையெல்லாம் தாண்டி நம்ம காட்டுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் மற்ற மிருகத்துக்கு நம்ம மேலே சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேட்டையாடணும். வி ஹேவ் டு அண்ட் த கோக்கைன். நீ அண்டர் கவரில் இருக்கிறது யாராவது கண்டுபிடிச்சிட்டா அவனை அங்கேயே கொன்று. நீ கொல்ல போகிற யாரும் நல்லவன் கிடையாது. இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. அது சேஃபும் இல்லை. ஸோ அவர் நெக்ஸ்ட் பிளான் இஸ் என்கவுண்டர் சேது. அப்போது இவங்க தான் உன்னோட பாய்ஸா சார்ஜ்? இவங்களை வச்சு தான் நீ சேதுவை என்கவுண்டர் பண்ண, ஆம் ரைட்? அது எப்படி சார் வெறும் படைபலத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்? அப்போது இந்த ஆப்ரேஷனில் வேறு யாராவது இருக்காங்களா? என் ட்ரம்ப் கார்டு. நாயர், சார்ஜ் நம்பாதன்னு சொன்னியே, கேட்டியா? எல்லாம் போச்சு நாயர். சார்ஜ், எதுக்கு நீ சேது என்கவுண்டர் பண்ண இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? நீ சத்தியமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு சோசியலிஸ்ட்னு ஒன்று பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும், இல்லை சுயநலவாதி இருக்கணும். நீ தான் சொல்லியிருக்க. கண்டிப்பாக நீ ஒரு சுயநலவாதி கிடையாது. உனக்கும் சேதுக்கு என்ன பிரச்சனை? நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறது காரணம் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு ட்ராஜடி. சேது 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 முதல்ல யார் இவனுங்க? எங்கேருந்து வரானுங்க இவனுங்களாம்?